ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பெப்பர் மசாலா. இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல காரசாரமாக இருக்கும். ஏன்னா இதில் எல்லா விதமான ஸ்பைசஸும் போடுறதுனால காரம் டாப் டக்கரில் இருக்கும், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எது கூட வேணாலுமே நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரைஸோட கூட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரெசிபி என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பேக்கெட் ஃபுல்லாக மஷ்ரூம் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு மஷ்ரூமை நீங்கள் முழுசாக போட்டாலுமே சூப்பராக இருக்கும், பாதியாக போட்டாலுமே நல்லாயிருக்கும். நான் 4 பீஸாக எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான சில இன்க்ரீடியண்ட்டுமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 4 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதையுமே நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை போட்டுருங்க. நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை போட்டு நல்லா வதக்குங்க. ஆனியன் பாதி வெந்து வரும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டில் கொஞ்சம் லைட்டாக இஞ்சி பூண்டோட இது டேஸ்ட் உங்களுக்கு எக்ஸஸாக தெரியும், அவ்வளோதான். ஸோ இதை போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் போட்டுட்டு அது வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டுருங்க. அப்போ தான் தக்காளி நல்லா கொஞ்சம் குழஞ்சி வர அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வரும். ஸோ இந்த இது முடிஞ்சதுக்கப்புறமா மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1/2 டீஸ்பூன் சீரக பொடி, இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். உப்பும் நம்ம போடணும். நான் வெங்காயம் போடும்போதே உப்பையும் போட்டுட்டேன். ஸோ இப்போ வேணும்னாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தண்ணி சும்மா ஒரு கிளாஸ், குட்டி கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிங்களேன். ஏன்னா இது மசாலா மாதிரி தான் எடுக்க போகிறோம், கிரேவி மாதிரி எடுக்க போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தாலே ஓகே தான். ஸோ தண்ணி ஊற்றி கலந்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. மசாலா நல்லா குக் ஆகட்டும். அந்த கேப்பில் நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சி ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் இதுக்கு ஒரு எக்ஸஸான டேஸ்ட் கொடுக்க போகுது. அரைச்சி வச்சதுக்கப்புறமா நம்ம நம்மளோட மசாலா குக் ஆகிருக்கும். அந்த குக் ஆனதுக்கப்புறமா நம்மளோட மஷ்ரூம்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் போட்டுட்டு பச்சை மிளகாவையும் மேலே போட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். மஷ்ரூம் 5 மினிட்ஸில் சூப்பராக குக் ஆகி வந்துடும். அது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்ஸ் இருக்குல்ல, அதை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மேலே நல்லா தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்போ காரமோ ஏதோ கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். என்னோடது நல்ல காரமாக இருந்துச்சு, நான் நல்லா காரமாக சாப்பிடுவேன்றதுனால செஞ்சேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி போட்ட குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இதெல்லோட அளவெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறதுக்கு ரீசன் காரம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும், அதனால நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி கொஞ்சமாக தூவி கலந்து நம்ம சர்வ் பண்ணனா சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடும். நீங்களுமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.